கருத்துக்கு சோத்திரம். நம்ம பார்க்குறோம் அநேக வேலைகள்ல நம்ம இந்த கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறோம். அநேக வேலைகள்ல நம்ம ஒண்டியா ஒண்டியா இருக்கிற மாதிரி நமக்கு பிள்ளை யாரும் இல்லை தேவன் நம்மளை வழி நடத்துறாரா இல்லையா, இல்லை நம்ம சொந்தமாக காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கிறோமா, இப்படி அநேக யோசனைகள் நமக்குள்ள வரக்கூடியதா இருக்கு. முக்கியமா சில வேலைகளில் பிரச்சனைகள் வர்ற நேரத்துல, கஷ்டத்தின் வழியாக போற நேரத்துல நம்மளுக்கு என்ன யோசனை வரும்? ஐயோ, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா, யார் நமக்கு உதவி செய்வா, எந்த நமக்கு உதவி வரும். ஆனா வேதவசம் என்ன சொல்லுது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரக்கூடியதா இருக்குது. வானத்தையும் பூமியோ உண்டாக்குன தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருது. நமக்கு பூமியில ஒத்தாசை இல்லை. ஒத்தாசை எங்கிறது வந்து வானத்தையும் பூமியை உண்டாக்குன ஆண்டவர் தான் நமக்கு உதவியா இருக்கிறார். அநேக வேளைகள்ல நம்ம தனிமையா இருக்கும்போது இப்படிப்பட்டதான சூழ்நிலை, இப்படிப்பட்டதான சிந்தை, இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம சிந்தைக்கு வந்து நம்மளை ஒடுக்கக்கூடியதா இருக்கும். பல வேளைகள்ல பல கஷ்டங்கள்ல, பல விதமான சூழ்நிலைகள்ல, பல கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாக போகும்போது, தனிமையில இருக்கும்போது இப்படிப்பட்டதான யோசனை வரும். யார் நம்மளோட கூட இருக்கிறாங்களா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா, மெய்யாகவே நான் தேவனோட வழியில நடந்துகிட்டு இருக்கணும், இல்ல வேற வழியில போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக வேளைகள்ல நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்ம சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவனிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 32 அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சங்கீத புத்தகத்துல பார்க்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தரே நம்ம எப்படி ஜீவிக்கணும், எப்படி நடக்கணும்ன்றதான காரியத்தை கர்த்தர் என்ன செய்யறாராம்? நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு காட்டுவாரு. நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, நான் எந்த வழியில போய்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, எனக்கு உதவி வந்துகிட்டு இருக்குதா, உதவி எனக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு நாம யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒத்தாசை எங்க இருந்து வருது? வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவனிடத்திலிருந்து வருதுன்னு பாக்குறோம். நமக்கு ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரக்கூடியதா இருக்கு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் வந்து நம்மோடு கூட எப்பயும் நம்மோடு கூட இருக்கிறாரு. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு. அந்த சிந்தை நமக்கு எப்பொழுது இருக்கணும். அதான் விசுவாசம். நம்ம விசுவாசிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு, நம்ம நடத்த வல்லவரா இருக்கிறாரு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 30:21. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நம்ம நடக்கும்போது, நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த வழி இல்ல, இந்த வழியில போங்க, அந்த வழி இல்ல, இந்த வழியில போங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறதான சத்தம் நம்ம காதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்குமா? நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்ப கர்த்தரு நம்ம தவறி போகும்போது, வலது பக்கமோ இது இடது பக்கமோ தப்பான வழியில நம்ம போகும்போது தேவன் என்ன செய்யறாரு? நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இதான் வழி, இதான் வழி, இப்படிதான் நடக்கணும், அந்த பக்கத்து போகக்கூடாது, இது தவறான வழி, இந்த மாதிரி முடிவு நம்ம எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி முடிவு எடுத்தா தவறா போயிடும். இப்படி கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்மோடு பேசக்கூடியவரா இருக்கிறார். எப்படி கர்த்தர் நம்மோடு பேசுறாரு?
ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆவியான தேவன், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோட ஆவியோடு இடைப்பட்டு நம்மோடு பேசக்கூடியவரா இருக்கிறார். அதான் நமக்கு உள்ளுணர்வுன்னு சொல்றோம். அப்ப கர்த்தர் நம்மோடு பேசி நம்ம தவறான வழியில போகாதபடிக்கு, தப்பான வழியில போகாதபடிக்கு, நேர்பாதையில கர்த்தரோட வழியில நடக்க கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்மோடு பேசிக்கிட்டே இருக்கிறான்னு பாக்குறோம். அதான் அந்த ஏசாயா 30:21 ஒரு அழகான வசனம். எல்லாரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய வசனம். ஏசாயா 30:21, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். காது என்ன செய்யுமா? கேட்குமா? நம்ம இப்படிதான் நடக்கணும். கர்த்தர் ஒவ்வொரு வேலையிலையும் நமக்கு என்ன செய்யறாரு? ஆலோசனை கொடுக்கிறாரு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, ஆண்டவரே மேக ஸ்தம்பமா இருந்து அக்னி ஸ்தம்பமா இருந்து மோசேவுக்கு ஆலோசனை கொடுத்து மோசே கிட்ட முகமுகமா பேசி வழி நடத்தி கொண்டு போனாரு. இப்ப நமக்கு முகமுகமா பேசி நம்மளை நடத்தி கொண்டு போறதுக்கு யாரும் இல்லையே. ஆண்டவரை நம்ம பார்க்க முடியலையே. மாம்சமான கண்ணுனால ஆண்டவரை பார்த்து இந்த வழியில நட, இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி போடு சொல்றதுக்கு ஆண்டவரோட வார்த்தையை நம்மளால கேட்க முடியலையே. முந்தி பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல மோசே கூட ஆண்டவர் இருந்து மோசே மூலமா நடத்தி சென்றாரு. இப்ப நம்ம அப்படி நடத்தி செல்ல ஆட்கள் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடினால அந்த பரிசுத்த ஆவியானவரு நம்மோட ஆவியோட பேசுறாரு. அப்ப நம்ம உணரணும், ஓ இதான் ஆண்டவர் பேசுறாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னோட ஆடு என் சத்தத்தை கேட்கும். அந்நிய சத்தம் அதுக்கு கேட்டு இருக்கிறாதபடினால அது அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காது. ஆனா அந்நிய சத்தமும் பேசலாம். பிசாசு நமக்குள்ள பேசி இப்படி செய்ய அப்படி செய்யும் சொல்லலாம். ஆனா அந்நிய சத்தத்தை நம்ம கேட்டது இல்லை. கர்த்தரோட சத்தத்தை தான் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்ப கர்த்தர் ஆவியானவர் பேசுகிறதான சத்தத்தை நாம் அறிஞ்சிருக்கிறோம். அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆலோசனை கொடுக்கிறாரு. நம்ம மேல அவரோட கண்களை வைத்து ஆலோசனை கொடுக்கிறாரு, வழி நடத்துறாரு. நம்ம பாக்குறோம், வழி நடத்துறாரு, நம்ம பாக்குறோம். நம்ம அநேக வேலைகள்ல தவறான வழியில போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால அவர் நல்ல வழியில நம்ம நடத்தி கொண்டு போறதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 139 8ஆம் வசனம். சங்கீதம் 139 8ஆம் வசனம். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் வானத்திற்கு ஏறினாலும், இப்ப போறாங்களே சந்திர மண்டலத்துல வானத்துக்கு மேல போறாங்க, அந்த ராக்கெட்டை வச்சு மேல போறாங்க, எங்க போனாலும் ஆண்டவரே இருக்கிறாரு. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? எல்லா இடத்துலயும் நம்மோட கூட இருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, என்னை வழி நடத்தி வராரா அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரோட வழிகளை நடக்கணும். அதுதான் கர்த்தரோட வழிகளை நடக்கணும். அன்பின் பிரமாணத்தை காத்துக்கொள்ளணும். ஒரு தேவனாகிய கர்த்தரை முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அப்புறம் இன்னொரு கட்டளை, உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிப்பாயாக. இது ஆண்டவரே புதிய ஏற்பாட்டில் கொடுத்தான ஒரு அன்பின் பிரமாணம். இந்த அன்பின் பிரமாணத்தை காத்துக்கொள்ளணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறாரு. எங்க போனாலும் கர்த்தரு நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம இந்த தனிமையில இருக்கும்போது அநேக வேலைகள்ல பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான காரியங்களை நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அநேக காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடியதா இருக்குது. அப்ப நம்ம அநேக காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் என்ன செய்யும்? நம்மள ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும், நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா தேவனிடத்துல நம்ம அணுகிறது இல்லை. தேவனோட பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம அணுகணும்னா தேவையில்லாத சிந்தை நமக்கு வராது. அநேக வேலையில தேவன்கிட்ட நம்ம அணுகிறது இல்லை, தேவன்கிட்ட காரியத்தை கேட்கறது இல்லை. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு தீர்வு கொடுங்க ஆண்டவரே, இந்த கஷ்டத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, இந்த வியாதியில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்துல கேட்கறதுல விசுவாச குறைவா இருக்குது. அப்ப நம்ம கர்த்தரிடத்துல கேட்காத பட்சத்துல நம்மளே தனிமையில ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த காரியத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பிரச்சனையை நம்மள என்ன செய்யுது? ஆளுகை செய்யக்கூடியதா இருக்குது, நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்குது. பிரச்சனை நம்ம ஆளக்கூடாது. தேவ ஆவியானவர்
தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் நம்மை ஆளவும் நம்மை ஆளுகை செய்யவும் தகுதியுள்ளவராக இருக்கிறார்னு பார்க்கிறோம். நம்ம பிரச்சனைகளுக்கு இடம் கொடுத்து அதையே சிந்திச்சுக்கிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன செய்யறோம்? காலப்போக்குல தேவனை விட்டு நம்மளை பிரிச்சிரும். இந்த பிரச்சனை தேவனை விட்டு நம்ம பிரிக்கக்கூடியதா இருக்குது. எப்படி தேவனை பிரிக்கக்கூடியதா இருக்குது? நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, விதைக்கிறவனை குறித்ததான ஒரு பெரபல ஆண்டவர் சொல்றாரு, உவமையை சொல்றாரு. ஒருத்தன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் எங்க விழுந்துச்சான்? முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்துருச்சான். சில விதைகள் முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்துருச்சு. முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்தபடினால அந்த இடத்துல முள்ளு என்ன செய்து நெருக்குது. முள்ளு கொஞ்சம் வளர்ந்து வந்துருச்சு. சத்தியத்தை கேட்டு கொஞ்சம் வளர்ந்து வந்துருச்சு. ஆனாலும் முள்ளு இருக்கிறபடினால முள்ளு எல்லா பக்கத்துலயும் என்ன செய்யுது? நொறுக்குது, குத்துது. அது என்னத்தை குறிக்குதான்? உலக கவலை. உலக கவலைனால என்ன செய்யறாங்க? அந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறாங்க, ஆனாலும் இந்த முள்ளு நெருக்குது பாத்தீங்களா? இது உலக கவலை. இந்த உலக கவலை எல்லாம் இருக்கிறபடினால அவங்களும் வழி விலகி போயிடுறாங்கன்னு பாக்குறோம். அப்ப நம்ம இந்த பிரச்சனைகள் வருதுல, இந்த பிரச்சனைகள் நம்மள ஆளுகை செய்யப்படக்கூடாது. இந்த பிரச்சனைகள் நம்ம ஆளுகை செய்யப்படக்கூடாது. இந்த பிரச்சனை நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுன்னா தேவனை விட்டு, அதான் வேத வசனத்துல வாசிக்கிறோம், உலக கவலை உலக மயக்கம் நம்மள என்ன செய்யக்கூடியதா இருக்குது? தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதா இருக்குது. உலக கவலை உலக பிரச்சனைகள் நம்மள தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதா இருக்குது. இந்த பிரச்சனை நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. தேவன் தான் நம்மை ஆளுகை செய்யணும். அப்ப அநேக விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் நமக்கு வரும்பொழுது அந்த பிரச்சனையே நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப என்ன செய்யணும்? அந்த நம்ம மண்டை முழுக்க என்ன இருக்கும்? அந்த பிரச்சனை தான் இருக்கும். அந்த பிரச்சனை தான் இருக்கு. அந்த பிரச்சனை பார்க்கிறோம். தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த பிரச்சனைய ஒரு இமை பொழுதுல இல்லாம பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நம்ம அந்த பிரச்சனைகளை பத்தி பெருசா அதை நினைச்சு என்ன செய்வோம்? பெருசா ஊதி பெருசாக்கிறோம். அது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த பிரச்சனை இல்லாம போயிடும். ஆனா அந்த பிரச்சனையை நினைச்சு என்ன செய்யறோம்? ஊதி 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 பெருசாகிட்டோம். ஊதி பெருசாகிட்ட பிறகு ஏதாவது செய்ய முடியுமா? அது என்ன ஆகும்? வெடிக்கதான் ஆரம்பிக்கும். ஆனா சாதாரண பிரச்சனை சின்னது. ஆனா நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஊதி 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 பெருசாகிட்டோம். அப்ப அந்த பெருசாயிருச்சு. அப்பயாவது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட போனோம். ஆண்டவர் அந்த பிரச்சனை பெருசா வெடிக்காதபடி பாதுகாப்பாரு. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கக்கூடியவர்களா இருக்கணும். கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கக்கூடியதா இருக்கணும். இந்த பிசாசு என்ன செய்வான்? நம்மள ஒரு பிரச்சனை வரும்போது வேதவசனம் என்ன சொல்லுது? எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகை தேடி சுத்தி திரிகிறான். யார முழுங்கலாம் சொல்லி கர்த்தரோட பிள்ளைகளை பிசாசு வகை தேடி சுத்தி திரிகிறான். பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். யாரை சுத்தி திரிகிறான்? அவங்களுக்கு கண்ணுல ஒரு பரிசுத்தம் இல்ல. அவருக்கு கண்ணுல ஒரு பரிசுத்தம் இல்ல. எதை கண்டாலும் பாக்குறது. அவரை எப்படி பிடிக்கலாம்? கண்ணு மூலியமா பிடிச்சிடலாம். அவரை கண்ணு மூலியமா பிடிச்சிடலாம். அந்த ஆளுக்கு வாயில பிரச்சனை. வாய்க்கு காவல் காக்கிறதே இல்ல. வாயில என்ன வருதோ பேசுவான். அந்த ஆளை வாயில பிடிச்சிடலாம். இன்னொரு ஆள் என்ன செய்யறான்? காதுல பிரச்சனை. யாராவது என்னை பத்தி சொல்றாங்களா, அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த ஆளுக்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை காதுல போட்டா போதும், அந்த ஆளை சரி கட்டிடலாம். பிசாசு எப்படி செய்யறான்? நம்மோட கண்ணு, வாயு, காது, இந்த காரியத்தை வச்சுதான் பிசாசு என்ன செய்யறான்? நம்மளை தூண்டி விடக்கூடியவனா இருக்கிறான். இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நமக்கு என்ன இருக்கணும்? ஜெயம் இருக்கணும். நம்ம கண்ணுல பலவீனம் உள்ளவர்களா இருந்தா எல்லா காரியத்தையும் பாக்குறது, வந்தது போனது வராது பார்க்க கூடாது எல்லாத்தையும் கண்ணுல பாக்குறது. கண்ணுல ஒரு பிரதிஷ்டை இல்ல. அதான் யோபு சொல்றாரு, ஆண்டவரே நான் கண்ணை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன், எப்படி ஒரு ஸ்திரியை இச்சையோடு நான் பார்ப்பேன் அப்படின்னு யோபு சொல்றாரு. நானு கண்ணை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன், எப்படி இந்த கண்ணுனால ஒரு கன்னிகையை ஒரு பெண்ணை பார்ப்பேன், இச்சையோடு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல நம்ம கண்ணு காது எல்லாம் சரியா இருக்கணும். கண்ணு காது எல்லாம் சரியா இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. பிசாசு இப்படிதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பான். அப்ப அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னா யோசிச்சு அந்த பிரச்சனை பெருசாகும்.
நம்ம பிரச்சனை வரும்போதே ஆரம்பத்திலேயே கர்த்தர்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். இல்லாட்டி என்ன ஆகும், பிசாசு அதை நம்ம தூண்டி விட்டு நம்ம நினைக்கிறோம் பிசாசு வெளியே இருந்தா யாரையாவது வெளியே உள்ள ஆட்களை கொண்டாந்து நம்மளோட ஜீவியத்துக்கு எடுக்க பார்ப்பான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம இந்த பிசாசு இருக்கான நம்மளை கெடுக்கணும்னா நம்மளோட கண்ணு, நம்மளோட காது, நம்மளோட அந்த வாய், இதை வச்சே நம்மளை சரி கட்டிடலாம். இதை வச்சே நம்மள பாவத்துல விழ வச்சிடலாம் பிசாசு. நம்ம நினைக்கிறோம் நமக்கு விரோதமா யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம ஜீவியத்தை கெடுத்துறாங்க, பரிசுத்த ஜீவியத்தை யாரோ ஒருத்தவங்க வந்து கெடுத்துறாங்க. ஐயா, அண்டை வீட்டுக்காரங்க கெடுத்துறாங்க என்னோட ஜீவியத்தை, முன்னுக்கு வீட்டுக்காரங்க என்ன ஜீவியத்தை கெடுத்துறாங்க, சேச்சியே இருக்கிறாங்க ஐயா சில பேர் என்ன கெடுக்கிறதுக்கு நம்ம நினைக்கிறோம். ஆனா பிசாசு என்ன செய்யறான், நம்மளோட சொந்த கண்ணாலேயே நம்மள பாவத்துல விழ வச்சிருவான். நம்ம சொந்த காதுனாலேயே நம்மள பாவத்துல விழ வச்சிடலாம். நம்ம சொந்த நாவுனாலேயே நம்மள பாவத்துல விழ வச்சிடலாம். ஆனா அந்த காரியங்களை நம்ம யோசிச்சு பிரச்சனையில நம்ம கர்த்தர்கிட்ட போல, கர்த்தர் ஆண்டவரே எனக்கு கண்ணுல ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு காதுல ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் கேட்கிறேன் ஆண்டவரே. பக்கத்து வீட்டுக்காரன் புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அதையும் போய் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். தேவையில்லாம நானும் வேற அதையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே. இந்த வாயில நாட்களை ஒரு பிரதிஷ்டை பண்ண எனக்கு உதவி செய்யுங்க, நான் காது பாதுகாத்துக் கொள்ளுங்க, அதை காவல் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்வாரு, கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. மனுஷன் பொய் சொல்லலாம், ஆனா தேவன் பொய் சொல்லுவாரா? தேவன் பொய் சொல்ல மாட்டாரு. உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமா செய்வாரு. நம்ம சரியா நம்ம காரியங்களை நம்ம கண்ணு, இந்த காது, இந்த வாய், இந்த நாக்கு இதெல்லாம் சரியா பார்த்துக்கிட்டாலே ஒரு பிரச்சனை இல்லை. எங்கேயும் போய் அகப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நாக்கையும் பார்த்துக்கணும், வாயையும் பார்த்துக்கணும். தேவையில்லாத சாப்பாடை சாப்பிடுறது, நம்ம தேவையில்லாத சாப்பாடை சாப்பிட்டு என்ன செய்யறது, ஒரு மாசம் போய் ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து இருக்கிறது. எங்கயா அந்த ஆளு அப்பா யா அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ஏன் யா? அதான் யா அந்த பெருநாள் வந்துச்சு, பெருநாள்ல நல்லா ஒரு பெரிய புடியா பிடிச்சாரு, இப்ப அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. யாரோட தவறு? நம்ம தான். நம்ம சாப்பாட்டுலயும் ஒரு அளவு இருக்கணும். போதிய மனதுடன் கூட தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் இல்ல, வயிறு கேக்குதுன்னு சொல்லி வயிறு ஆசைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் போட்டு கட்டுன்னு கட்டிட்டு அவன் சாப்பிட்றான் நல்லா இருக்கான், அவன் பெரிய தட்டுல சாப்பிட்றான் அவன் நல்லா இருக்கான், நானும் சாப்பிடுவேன்னு சாப்பிட்டா நம்ம என்ன ஆயிரும், வயிறு வீங்கி போயிடும். ஒரு மாசத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்க வேண்டியதான். நம்ம எல்லாத்தையும் அளவோட தான் செய்யணும். சாப்பிட்றதும் சரி, பேசுறதும் சரி, பார்க்கறதும் சரி, கேட்கறதும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கணும். அளவுக்கு மிஞ்சின அமிர்தமோ நஞ்சி அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம், பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடியதா இருக்குது, நமக்கு கவலையையும் கஷ்டத்தையும் பாரத்தையும் கொண்டு வரக்கூடியதா இருக்கு. அப்ப நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம தேவைகளையும் சரி, நம்ம பிரச்சனை நேரத்தையும் சரி, கஷ்டத்திலையும் சரி, நம்ம கர்த்தர்கிட்ட அணுகும் போது கர்த்தர் என்ன செய்வாரு, என்ன கர்த்தர் வேத வசனத்துல ஏசாயா என்ன வாசிச்சோம், நீ வடது புறமாவது இடது புறமாக போகும்போது அந்த பக்கத்து போகாத, இந்த பக்கத்து போ, அந்த பக்கத்து சாயாத, இந்த பக்கத்து போ அப்படின்னு சொல்ற தேவனா இருக்கிறார். அப்ப இந்த அளவுக்கு நம்ம வழிநடத்தி கொண்டு போற தேவன் நம்ம கைவிடுவாரா? நிச்சயமா நம்மள கைவிட மாட்டார். அவரை நம்ம போகிற இடத்துக்கு கடைசி வரைக்கும் போய் சேர்ற வரைக்கும் நம்மளோட கையை பிடிச்சி கொண்டு போற தேவனா இருக்கிறார். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவையும் திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றையும் போல் இருப்பாய். ஆண்டவர் என்ன சொல்றாரு, மகா வறட்சியான காலத்திலையும் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவாராம். மகா வறட்சியா, மகா வறட்சி, மகா பெரிய பஞ்சத்திலையும் கர்த்தர் என்ன செய்வாரு, ஆத்துமாவை திருப்தி ஆக்குவர வல்லவரா இருக்கிறாரு. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றையும் போல இருப்பாய். வற்றாத
நீரூற்றையும் போல இருப்பார். கர்த்தர் இப்படி கர்த்தர் என்ன செய்யறாரு, நம்ம பிரச்சனை நேரத்துல, கஷ்டத்தின் நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியதா இருக்குது. நமக்கு என்ன செய்யணும், பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், பிசாசு என்ன செய்வான், வந்து பாய போட்டு படுத்துக்குவான். பிசாசு பாய போட்டு படுத்துக்குவான். நம்ம கொஞ்சம் இடம், எப்படி நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம், வாயினால இடம் கொடுக்கிறோம், காதுனால இடம் கொடுக்கிறோம், கண்களினால இடம் கொடுக்கிறோம். முதலாவது நம்ம என்ன செய்யக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்க என்ன செய்வான், கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ளுக்கு உட்காந்துக்குவான். நம்ம 6ஆம் புக்குல ஒரு கதை இருக்கு. என்ன செய்யறான், ஒருத்தர் சரியான குளிர், பாலைவனத்துலதான் பகல் நேரத்துல சரியான சூடா இருக்கும், ராத்திரி நேரத்துல சரியான குளிரா இருக்கும். நிறைய பேர் இந்த கதைய படிச்சிருப்பீங்க. அப்ப அவன் என்ன செய்யறான், ஒரு சின்ன டென்ட் போட்டுட்டு புல்லுக்கு படுத்திருக்கிறான். பக்கத்துல என்ன இருக்குது, ஒட்டகம் இருக்குது. ஒட்டகம் கேக்குது, எனக்கு கொஞ்சம் இடம் கொடு அப்படின்னு. அவன் என்ன செய்யறான், நான் என் தலையை கொண்டி புல்லுக்கு வச்சுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இடம் கொடு. அப்ப அவன் என்ன செய்யறான், சரி ஒட்டகம் அவன் தலையை ஒண்டி உள்ளுக்கு வச்சுக்கன்னு சொல்லி அவனோட அந்த போர்வை எடுத்து அதுக்கு போத்தி விடுற மாதிரி டென்ட் அது பக்கம் வைக்கிறான். அப்ப அது கொஞ்சம் உள்ளுக்கு வரும். அப்ப எனக்கு உடம்பு இது 2 கால் மட்டும் நான் உள்ளுக்கு போய்க்கிறேன், எனக்கு கொஞ்சம் இடம் கொடு அப்படின்னு. உடனே இன்னும் கொஞ்சம் இடம் கொடுக்குறான். காலப்போக்குல பார்த்தாக்கா இவன் வெளியே கிடக்குறான், ஒட்டகம் அந்த டென்ட் உள்ளுக்கு இருக்குது. இப்படிதான் இருக்குது நம்மளுடைய ஜீவியம். பல வேலைகள்ல இப்படிதான் இருக்கு. பிசாசு கொஞ்சம் தானையா, கொஞ்சம் இடம் கொடுப்போம், கொஞ்சம் ஒரு சாதாரணமான பேசிட்டு தானையா, இதுதானே, இதனால என்னையா வரப்போகுது அப்படின்னு சொல்லி, இந்த சாதாரண வாயினால என்னையா வரப்போகுது, இந்த அந்த காரியத்தை காது கொடுத்து யார் என்ன செய்யறாங்க, யார் எனக்கு விரோதமா காரியங்களை செய்யறாங்க அப்படின்னு காதுல கொஞ்சம் தான்யா கேட்டேன். அதனாலதான் ஆண்டவர் மற்றவங்க மனசுல நினைக்கிறத நம்மளுக்கு தெரியாம வச்சிருக்கிறாரு. மற்றவங்க மனசுல இல்ல புருஷன் பொண்டாட்டி இல்ல பிள்ளைங்க மனசுல நினைக்கிறத தெரியற மாதிரி இருந்துச்சு. குடும்பம் கல்யாணம் பண்ண அன்னைக்கே டமால் தான். கல்யாணம் பண்ண அன்னைக்கே டமால். புருஷன் நினைக்கிறது பொண்டாட்டிக்கும், பொண்டாட்டி நினைக்கிறது புருஷனுக்கும், பிள்ளைங்க நினைக்கிறதுக்கு அப்பா அம்மாவுக்கும் தெரிய மாதிரி ஆண்டவர் செஞ்சிருந்தாருன்னா அவ்வளவுதான், குடும்பம் அப்பயே பிச்சுக்கிட்டு போயிடும். அதனாலதான் ஒருத்தவங்க நினைக்கிறத ஒருத்தவங்க தெரிஞ்சு கொள்ளாதபடி கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. அவ நம்ம என்ன செய்வோம், மற்றவங்களோட ரகசியங்களை பாக்குறது, காது கொடுத்து பாக்குறது, அவங்க பிள்ளைங்க அங்க போறாங்களா இல்லையான்னு போய் ஒளிஞ்சு பாக்குறது, மனைவி எங்க போறாங்கன்னு ஒளிஞ்சு பாக்குறது, புருஷன் எங்க போறாருன்னு ஒளிஞ்சு பாக்குறது, என்ன 4 பேர்கிட்ட கேட்கறது, இதெல்லாம் என்னத்த வரக்கூடியதா இருக்குது, பிரச்சனைகள் வரக்கூடியதா இருக்கு. நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்களா, பிள்ளைங்களை விசுவாசிக்கணும். பிள்ளைகள் கர்த்தரோட வழிகளை நடக்கிறாங்க, கர்த்தர் பிள்ளைகளை நடத்துறாரு, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வாருன்னு விசுவாசிக்கணும். மனைவியை கர்த்தர் நடத்துறாரு, புருஷனை கர்த்தர் நடத்துறாருன்னு கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். அந்த மாதிரி நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு, பிள்ளைங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறாரு. மனைவி புருஷனை கூட கர்த்தர் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறாரு. நம்மளே எல்லாத்தையும் தலையில தூக்கி போட்டு அவங்க எங்க போறாங்க, இவங்க எங்க போறாங்க அப்படின்னு காது கொடுத்து எல்லா இடத்துலையும் கேட்டு இல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தா குடும்பத்துல என்ன வரும், பிரச்சனை தான் வரும். கர்த்தர் நம்ம உண்மையில என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு. ஏதாவது தவறு, பிரச்சனைகள், கஷ்டம், ஏதாவது காரியங்கள் வேணும்னா கர்த்தர் நம்ம சொல்ல வல்லவரா இருக்கிறாரு. நம்ம போய் முன்னுக்கு போய்கிட்டு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு பிள்ளைங்க எங்க போறாங்க, அங்க போறாங்களா, இங்க போறாங்களான்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் வேதவசனம் என்ன சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருந்தா போதும். கர்த்தர் மனைவி பிள்ளைகளை எல்லாத்தையும் நல்ல வழியில நடத்தி செல்ல வல்லவரா இருக்கிறாரு. பிள்ளைகளை கூட கர்த்தர் என்ன செய்யறாரு, நல்ல வழியில நடத்த வல்லவரா இருக்கிறாரு. நம்ம எங்கேயும் ஒளிஞ்சு எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர யாத்திரையில கொண்டு போகும்போது மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாக இருந்து கொண்டது நம்ம மேல் கண்ணை வைத்து ஆலோசனை கர்த்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு பாக்குறோம். தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு
கொடுக்கிறேன். ஆண்டவரோட சமாதானத்தையே கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவரே சமாதான பிரபுவா இருக்கிறாரு, சமாதானத்தின் தேவனா இருக்கிறாரு. அந்த சமாதானத்தின் தேவன் என்ன செய்யறாரு? அவருடைய சமாதானத்தை நம்மளுக்கு கொடுக்கிறாரு. நம்ம ஏன் சமாதானம் எல்லாம், ஐயோ அங்க மனைவி அங்க போயிடுச்சா, இல்ல புருஷன் அங்க போயிட்டாரா, ஐயோ பிள்ளைங்க அங்க போயிட்டாங்களா அப்படின்னு சமாதானம் இல்லாம நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் எல்லா குடும்ப காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். நம்ம சமாதானம் கெட்டு போச்சுன்னா எல்லாமே போச்சு, சமாதானம் கெட்டு போச்சுன்னா எல்லாமே போச்சு. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவரோட சமாதானத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். அப்ப நம்ம சமாதானத்தின் தேவன் நம்ம சமாதானத்தை கொடுக்கும்போது நம்ம எப்பொழுதும் சமாதானத்தின் நிலவரத்தை காத்துக்கொள்ளணும். கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கும்போது அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கும். கர்த்தர் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம், பிசாசு பாய் போட்டு படுத்துருவான். அப்ப பாய் போட்டு படுத்துட்டான், அவனை வெளியாகிறதுக்கு நம்ம படுற பாடு பெரிய பாடாகும். முதலாவது பிசாசு நமக்குள்ள வராம பாத்துக்கணும். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், பிசாசு வந்துருவான். அப்ப கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமா கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கல, அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அவர் சமாதானத்துல ஜீவிக்கிறதே பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தரோட சமாதானத்துல நாம் ஜீவிக்கிறது பெரிய ஸ்லாக்கியம். இப்படிப்பட்டதான ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் மட்டும் நம்மோடு பேசி நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அந்த ஆலோசனையின்படி தொடர்ந்து ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபையும் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.